தூக்கு மாட்டான்னு சொல்கிறாங்க. சூப்பரேஷன் மேலே சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எது உண்மைன்னு தெரியல. அப்போ வந்து எனக்கு சண்டே வந்துடுச்சு. அவங்களாம் என்ன ப்ரெஸ் பண்ணாங்க, இல்லை வேண்டாம் இங்கெல்லாம் இப்போ வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி அவங்க தான் பிளான் பண்ணாங்க. அவன் வந்து உன்னோட கொஞ்சம் வெயிட்டாக இருப்பான். அதனால் ஜம்பிங் ஆல் அவுட் இருக்கு, நல்லா எகிருவான். 14 அடி 15 அடியோ சோறு. அதுக்கு மேலே அந்த முள் கம்பி போட்டிருப்பாங்க. அது ஒன்று. 3 ஷர்ட்டை கழட்டி அதுக்குள்ளே கல் கட்டி போட்டு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவன் குனிஞ்சிட்டான். நாங்கள் 2 பசங்க இறங்கிட்டோம். ஏறி குதிச்சிட்டோம். அதாவது நைட்டில் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். முள்ளெலிக்கு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். இறங்கிட்டான். அவன் வந்து நல்லா வாட்டர் ஷர்ட் மாதிரி இருந்ததுனால அந்த துணியை வச்சு அப்படியே அது சட்டை கிளியாமல் அப்படியே மேலே ஏறிட்டான். ஃபஸ்ட்டு எகிரி பிடிச்சிட்டான். அப்படியே பிடிச்சி இழுத்து பிடிச்சி அப்படியே மேலே ஏறி குதிச்சிட்டான். நீங்களுமா? நான் முதல்ல ஏறிட்டான். அவன் குனிஞ்சிட்டான். முதல்ல நாங்கள் 2 பேர் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு லாஸ்ட்டில் ஏறிட்டான் அந்த பையன். பரவாயில்ல, நல்ல பையன். கூட எத்தனை பேர் தப்பிச்சதா? நான் 3 பேர் தான். 3 பேரா? அவங்க 2 பேர் எந்த ஊருக்காரங்க? ஒருத்தன் வந்து தென்காசி சைடு. உடுப்பா அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு. அப்புறம் அங்கேருந்து குதிச்சுட்டு வந்து சொன்னாங்க இங்கெல்லாம் போனால் பஸ் ஸ்டாண்ட்லாம் போனால் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக எங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். பையன் அது வந்து அந்த ஒரு 50 வீடு இருக்கும். ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த 10 வருஷம் இருந்தது எந்த ஊர்? அந்த ஊர் ஞாபகம் இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். பொள்ளாச்சி பக்கத்தில். பொள்ளாச்சி? பொள்ளாச்சி கிடையாது, பொள்ளாச்சி பக்கத்தில்.